இந்த நம்ம அதிகமாக சில பேர் மேலே மரியாதை வைத்திருப்போம், அதிகமாக கனம் வைத்திருப்போம், அதிகமாக அவங்க மேலே என்ன சொல்கிறது நல்ல ஒரு ரெஸ்பெக்டை வைத்திருப்போம். அந்த ரெஸ்பெக்டை வைத்திருக்கிற அந்த நபர்கள் நேற்று தினத்தில் ஆண்டருக்குள்ளே இருந்திருக்கலாம், நேற்று தினத்தில் அபிஷேகத்தில் இருந்திருக்கலாம், நேற்று தினத்தில் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கலாம். அதனால் அவங்க இன்றைக்கும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிளைண்டாக நம்ம போயிடக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் பேசுகிற நபரும், நான் ஆலோசனை கேட்குற அந்த நபரும், நான் அவங்களிடத்துல போய் உட்கார்ந்து அவங்கக்கிட்ட சாஷ்டாகமாக பணிந்து நான் சில ஆலோசனையும் அறிவுரைகளையும் கேட்குறேன் தெரியுமா, அந்த நபர்களுக்குள்ள நல்ல கனி இருக்கான்னு பாருங்க. அந்த நபர்களுக்குள்ள நல்ல கேரக்டர் இருக்கான்னு பாருங்க, நல்ல கனிகள் இருக்கான்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், ஒருத்தருடைய கனிகளை பார்த்தே அவர்கள் யார் என்று கண்டுபிடிச்சிடலாம் சொல்றாரு இல்லையா ஆண்டவர். ஒருத்தருடைய கனிகளை பார்த்தே அவங்க யார் என்று கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பிளைண்டாக போய் நம்ம கேட்கறதுனால தான் இன்றைக்கு நமக்கு அவர்களுடைய ஆலோசனை கேட்டு ஒரு காரியத்தை செய்கிறோம், அதனால தீர்வு வரும்னு நினச்சி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஆலோசனை கேட்டு செயல்படுறோம். ஆனால் அது இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் இன்னும் அதிகமான பிரச்சனையை குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் இல்லை ஒரு வேலையிலையும் இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் பிரச்சனை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இல்லை லூயா. இந்த தாவீது 32வது சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் அவர் அழகாக சொல்கிறாரு, ஆண்டவரே நீரே எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், நீர் என்னை இரட்சணையின் பாடல்களை பாடும்படி செய்வீங்க. வாசிங்கள சங்கீதம் 32வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசிங்க. அவர் நீங்கள் தான் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீங்க. வாசிப்பா. நீங்கள் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை இக்கட்டிலிருந்து விலக்கி காத்து. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தாவீது என்ன சொல்றார், என்னை எதிலிருந்து காப்பாற்றுவீங்க, எதிலிருந்து? அப்போ அவர் எதில் இருக்கிறார் இப்போ? அப்போ ஏதோ ஒரு இக்கட்டில் அவர் இருக்கிறார். அவர் இக்கட்டில் இருக்கிற நேரத்தில் அவர் போய் அவங்களுடைய அப்பா கிட்ட போல, அவர் நேசிச்சதான ஒரு சிநேகிதனிடத்தில் போல. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் தெரியலையா, ஜானத்தன் தான் அவருடைய சிநேகிதன். அவர் சிநேகிதனை பார்க்கல, பெற்றோரை பார்க்கல, ஏன் சாமுவேலை கூட பார்க்கல, அவர் அபிஷேகம் பண்ண சாமுவேலை கூட பார்க்கல. அவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி போய் சொல்றார், தேவனே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சேஃபான இடம் உங்கள் பிரசன்னம் மட்டும்தான். இப்படி ஏற்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளின் நடுவில் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஆலோசனை கிடைக்கிற ஒரே ஒரு இடம் எதுனா உங்கள் பிரசன்னம் மட்டும்தான். இக்கட்டிலே அப்படின்னு சொல்றார். இக்கட்டு நேரத்தில் வாசிங்க, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணியின் பாடல்கள். அதாவது என்னை காப்பாத்திட்டீங்கன்றதுக்கு பேர் தான் ரட்சணை. இங்கிலீஷ்ல சால்வேஷன் இருக்கு இல்லையா, சாங் ஆஃப் சால்வேஷன். சால்வேஷன் என்ன? ரட்சிக்கப்படுகிறது. என்னை காப்பாத்திட்டீங்க அப்படின்ற ஒரு பாடல் 100% நீங்க பாட வைப்பீங்க. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் இக்கட்டு நேரத்தில் உங்களை நோக்கி வரும்பொழுது நீங்க என்னை காப்பாத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க காப்பாத்திட்டதுக்கு பிற்பாடு என்னை நீங்க காப்பாத்திட்டீங்க நன்றி சொல்லி நான் நிச்சயமா பாடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் பைபிள் என்ன போட்டிருக்கு, எபிரேயர் 11:6 என்ன போட்டிருக்கு, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் உண்டென்று விசுவாசித்து வரணும், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்கணும். அப்படிதான் போட்டிருக்கு. யார் அவரிடத்துல வராங்க, அவர் இருக்கிறார் நம்பணும், அவர் என்னை காப்பாற்றுவார் நம்பணும், அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார் நம்பணும், அவர் என்னுடைய சூழ்நிலைகளை தலைகளாக மாற்றுவார் நம்பணும். நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்ம இந்த இடத்துல வரும்பொழுதே என் பிரச்சனைக்கு செகண்டாக இன்னொரு ஆப்ஷனை நான் வெளியே வச்சுட்டு தான் உள்ளே வருவேன். ஆண்டவர் என்ன இதில் விக்கெட்டில் காப்பாற்றிட்டாருன்னா பார்க்கலாம், அப்படி காப்பாற்றலைன்னா வெளியில் இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கிறேன். இந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுறா பார்க்கலாம், அவர் காப்பாற்றுவார். ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க அவர் எப்படியோ காப்பாற்றுற தேவன் தான், எதுக்கோ இன்னொரு சப்ஸ்டிடியூட்டா இல்லை எதுக்கோ இன்னொரு ஆப்ஷனை நான் வெளியே வச்சிருக்கிறேன். அந்த சந்தேகத்தினாலே ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழியில நிற்கவே மாட்டான். டபுள் மைண்டட் cannot be stable in his way. ரெண்டு மனம் இருக்கிறவன் வர முடியாது. பைபிள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நிறைய பேரை பார்த்துட்டு நீங்கள் விசுவாசித்தால் ஜைரஸ்க்கு என்ன சொல்றாரு, நான் உனக்கு சொல்லலையா, நீ விசுவாசி. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நான் உள்ள வரும் பொழுதே டபுள் மைண்டோட வரேன். அவரை தேடுகிறவர்கள், நான் உள்ள போறேன் வாங்கிட்டு தான் நான் வருவேன், நான் உள்ள போறேன் என் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொண்டு தான் நான் வெளியே வருவேன். அண்ணால் போறாங்க ஒரே ஒரு முறை தேவ சமூகத்தில் போயிட்டு எனக்கு குழந்தை இல்லை,
இதான் என் பிரச்சனை, இதான் என்னுடைய போராட்டம், இதான் என்னுடைய கண்ணீர். நான் யாருக்கிட்டே வந்து புலம்பல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாசல்கிட்டே பாஸ்டர் உட்கார்ந்துருக்கிறார், வாசல்கிட்டே ஏலி உட்கார்ந்துருக்கிறார், இல்லை ஆசாரியர் உட்கார்ந்துருக்கிறார். அந்த ஆசாரியர் தான் எல்லாருக்குமே. அவங்க கிட்ட தான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சில என்னுடைய பாவத்துக்காக பலியாத கொடுக்குற அவங்க கிட்ட தான் வந்து புலம்புவாங்க. ஆனால் நிற்கிற அந்த பாஸ்டரில் நிற்கிறதான அந்த ஒரு ஏலி என்கிற ஆசாரியர் கூட கண்ணுக்கு தெரியல. நான் புலம்புனாலும் புலம்புறேன், என் தேவனுக்கிட்டே நான் போய் புலம்புறேன். நான் முறையிட்டாலும் முறையிடுறேன், என் தேவனுக்கிட்டே நான் போய் முறையிடுறேன். இவங்க நேராக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவங்க புலம்புறாங்க, ஆண்டவரே அடியாளை மறவாமல் நினைத்தருளும், ரிமெம்பர் தை சர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, அந்த குழந்தையை கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைய நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன், உங்களுக்காகவே நான் வளர்த்துடுறேன். அதே அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கடைசியில் 19 நினைக்கிற இருக்கு, ஆண்டவர் அன்னாலை நினைத்தருள், the Lord remembered. அல்லேலூயா. அவங்க அந்த இடத்துல என்னாச்சு தெரியுங்களா, வெளியில் ஆசாரியர் இருக்கிறாரு, உள்ள இந்த அம்மா புலம்புறாங்க, கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. இவங்க கர்த்தரை நோக்கி முறையிடும் போது நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, சபைக்கு நான் போனதுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற மாதிரியே தெரியல, ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டுறாரு, ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அந்த பாஸ்டர் மாறிட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் இப்படி இருக்கிறார் நான் நினைக்கிறேன். பாரு, நீ கரெக்டாக இருந்தாலும் உனக்காக கல்லை வச்சு கூட கர்த்தர் பேச முடியும். அல்லேலூயா. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட நான் பேசலை, ஏன்னா இவரும் மனுஷர் தான். நான் நேராக மேலே போய் ஆண்டுகிட்ட பேசுகிறேன். நீங்கள் ஆலயத்திற்குள் வந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் முறையிடும் பொழுது கர்த்தர் அந்த ஒரு ஆசாரியராக இருக்கட்டும் ஊழியராக இருக்கட்டும் அவங்கள உடைச்சாவது உனக்கு என்ன தேவையோ கர்த்தர் பேசிடுவார். அல்லேலூயா. இங்கே அதுதான் நடக்குது. இந்த அம்மா மேலே பார்த்து பேசுகிறாங்க, ஆண்டவரே இதான் என் பிரச்சனை, ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, நேராக அங்கே இருக்கிற அவருக்குள்ள வார்த்தையை போட்டு அவர் வரார் உள்ள. ஏம்மா ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினாரு, நீ ஏதோ ஜெபம் பண்ணியாமே, நீ போ, உன் ஜெபத்தின்படியே நீ விரும்பினபடியே நீ எதை ஜெபத்தாயோ அது அப்படியே உனக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னார், போமா ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டுட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வார்த்தையை கேட்டு இந்த அம்மா பைபிளில் போட்டிருக்கு, அந்த நாளிலிருந்து அவ்வளோ எழுந்திருந்து போய் தன் முகத்தை கழுவி நல்லா புசிச்சு சாப்பிட்டு துக்க முகமாய் இருக்கவே இல்லை. அந்த நாளிலிருந்து அவளோ துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. நம்ம எவ்வளோ வாட்டி பிரசன்ஸுக்கு வரோம், எவ்வளோ வாட்டி சர்ச்சுக்கு வரோம், எவ்வளோ வாட்டி அழுகிறோம். பிரச்சனை ஆண்டவர்கிட்டே என்கிட்டயா இல்லையா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம் இல்லையா? மறுபடியும் வந்து ரிப்பீட். நான் சொல்கிறேன் பாருங்க, நீ உண்மையாலுமே ஆண்டவரை நேசித்து ரொம்ப டெப்த்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப ஆழமாக அவரை நேசிக்கிற ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அடிக்கடி வந்து நீங்கள் அழமாட்டீங்க. அடிக்கடி எப்படா போவோம் அவர் ஆராதிப்பேன் துதிப்பேன் சந்தோஷமாக துள்ளி குதித்து அவருடைய அன்பை பரிசாற்றி இல்லை அவரை போற்றி அவரை வர்ணித்து பாடி எப்படி அவருடைய ப்ரெசன்ஸில் என்ஜாய் பண்ணணுன்ற எண்ணத்தில் தான் வருவோம். போகிற டைமெல்லாம் நான் போய் புலம்பணுன்ற வரவே மாட்டோம். ஒரு முறை நான் கர்த்தரிடத்தில் முறையிட்டேன்னா என் ஜெபம் உண்மையாக இருந்துச்சுன்னா நான் போகும்பொழுது என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆனால் என் ஜெபம் குறைவுள்ளதாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா என் சிந்தையில் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறேன், கர்த்தரை தேடுறேன்னு சொல்கிறேன், ஆனால் முழுமையாக என் மனசில் கர்த்தர் இல்லை. ஒரு 50% கர்த்தரை வச்சுருப்பேன், 50% மனுஷரை வச்சுருப்பேன். அல்லேலூயா. நம்ம உள்ளே வரும் பொழுதே கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அண்ணால் கர்த்தரை வந்து நோக்கி பார்த்தாங்க. இங்கே கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால கர்த்தர் வார்த்தையை அங்கே அனுப்புகிறார். யோசேபத் வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும்? அவருக்கு விரோதமாய் திரளான சேனைகள் வந்து அவரை கொலை செய்ய வருது. அவருக்கு அந்த செய்தி கேட்டுறார், உன்னை கொலை செய்ய வராங்கப்பா. அவரும் ஒருத்தராக ஒரு சிறிய கூட்டத்தை வைத்திருக்கிறார். அங்கே வருதோ பயங்கரமான சேனைகள். அத்தனை சேனைகள் வரும் பொழுது இந்த யோசேபாத் ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார். நேராக தன்னுடைய கூட்டத்தை எடுத்துட்டு ஒரு இடத்துல நின்று மேலே அண்ணாந்து பார்த்தவர் அழகாக சொல்கிறாரு, தேவனே இத்தனை திரளான இந்த ஒரு சேனைகளோடு யுத்தம் பண்ண எனக்கு திராணியம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் பவர், ஐ டோன்ட் ஹாவ் மைட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் திஸ் வாஸ்ட் ஆர்மி. அதுக்கு விரோதமாக சண்டை போடுறது எனக்கு பலன் இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் செய்கிறேன், என் கண்கள் உமையே நோக்கமாக இருக்கும். மை ஐஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் யூ. என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்குது. இவர் மேலே பார்த்து பேசுகிறார். என்ன நடந்துச்சு தெரியுங்களா?
இவர் மேலே பார்த்து பேசணுன்னே ஆவியானவர் அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிகளின் மேல் இறங்கி வந்து அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. சொன்ன மாதிரி ஆண்டவர் சண்டை போட்டார். உண்மையான ஜெபத்திற்கு உனக்கு கேட்கலனாலும், நான் சொல்கிறேன் பாருங்க, உனக்கு கேட்கலனாலும் அவர் ஜெபத்தை 100% உனக்கு தெரியலனாலும் அவர் அனுப்பிடுவார். நீ அப்படி ஸ்டெப் அவுட் ஆன உடனே ஒரு ஃபோன் கால் வரும், பிரச்சனை மாறிடுச்சுமா. எத்தனை பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க? இதே இடத்துலேருந்து நிறைய தம்பி தங்கச்சிங்க, எனக்கு இப்பேற்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, இப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்துச்சு, ஜெபம் பண்ணும்போது இந்த இடத்துல பேசும்போது நீங்கள் போங்க, போகிறதுக்குள்ளே கர்த்தர் மாற்றிடுவார் அப்படின்னு ஆவியானவர் சொல்லி அவங்க வீட்டு படியில் போயிருப்பாங்க. நான் யாருக்கோ ப்ரே பண்ணுறேங்கிற ஃபோன் பண்ணுறாங்க. படியில் இறங்கும் போதே நான் சரி ஏன் இப்படி ஃபோன் பண்ண, கீழே போகிறோம் ஏன் ஃபோன் பண்ணுறாங்க, சரி நானும் எடுத்து எமர்ஜென்சி எடுத்து பேசினா, ஆனால் சொன்ன மாதிரி படியிலேருந்து கீழே கூட ஃபுல்லாக போகல, ஆண்டவர் என் பிரச்சனையை தீர்த்துட்டாரு. ஏன்? உண்மையான ஜெபம். தாவீது சொல்கிறாரு, இக்கட்டு நாளிலே எனக்கு மனுஷன் இல்லை, எனக்கு சேஃப்டி, எனக்கு நீங்கள் தான் சேஃப்டி. எனக்கு பிரச்சனை வர நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா இல்லை, எனக்கு சேஃப்டி, எனக்கு நீங்கள் தான் சேஃப்டி. எனக்கு கண்ணீர் வரும்பொழுது என் கணவனோ இல்லை என் மனைவியோ இல்லை என் கண்ணீர் துடைக்கிற ஆறுதலின் நாயகியோ இல்லை ஆறுதலின் நாயகனோ, நீங்கள் தான் எனக்கு ஆறுதலின் நாயகன். நான் வந்து விழுறேன்னு அவர் ஒரு தப்பு செஞ்சிட்டார். என்ன தப்பு செஞ்சிட்டார்னா, ஜனங்களை கணக்கு எடுத்துட்டார். கணக்கு எடுத்துட்ட உடனே ஆண்டவருக்கு அது பிடிக்கலை. தேவதூதர் அந்த இடத்துல வராங்க. வந்த உடனே அவர் சொல்கிறாரு, நான் விழுறேன், நான் தப்பு செஞ்சிட்டேன், என் ஜனத்தை விடுங்க, நான் ஒன்று செய்கிறேன், என்னை கொலை செய்கிறீங்களோ என்னை விட்டுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ, நான் எங்கேயோ போல வந்து உங்ககிட்ட விழுந்துடுறேன், என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்னை கொலை சாகடிச்சிருங்களா சாகடிச்சிருங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி செய்கிறோமா? மனுஷனை 90% என் மனசில் வச்சிருக்கிறேன், 90% மனுஷனை என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் நான் தீர்வு இல்லை. நீ கர்த்தரிடத்துல வரும்போது ஜீரோவா வா, கம்ப்ளீட் ஜீரோவாக மாறிடு. கர்த்தரிடத்துல வரும்போது அவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, இவங்களை நம்பின ஆண்டவரே, இவங்களை யோசிச்சு வச்ச ஆண்டவரே, அவங்கள தேடின ஆண்டவரே, இப்படி இருந்துச்சு ஆண்டவரே. அப்படிதான் சொல்ற, பெத்தேஸ்தா குளத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன கேட்குறாரு? நீ சுகமாக, அவ்வளோதான். என்ன சொல்லணும்? ஒன்று ஆமாம் சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் ஏகப்பட்ட ஸ்டோரி ஃபுல்லாக இத்தனை வருஷம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ வருஷமோ நானும் ட்ரை பண்ணுவேன், போய் நானும் தண்ணியில் குதிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன், இல்லை யாராச்சும் என்னை கூட்டிகிட்டு போய் உள்ளே விடுங்கப்பான்னு பார்ப்பேன், ஆனால் வருஷமும் ஒன்றுமே நடக்காது, இந்த வருஷமும் பண்ணலான்னு நினச்சேன். ஃபுல்லாக பேசுகிறாரு. மறுபடியும் ஆண்டவருக்கு அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா தெரியல, இவன் படுக்கை எடுத்துகிட்டு எழுந்து நடப்பா, படுக்கை எடுத்துகிட்டு எழுந்து நட. அல்லேலூயா. இன்னைக்கு யாரை அதிகமாய் நாம் பற்றி கொண்டிருக்கிறோம்? கர்த்தரையா இல்லை மனுஷனையா? அவர் நேரம் வந்து எவ்வளோ அழகாக முறையிடுறார் பாருங்க. எனக்கு இந்த தாவீதோட லைஃப்பில் நிறைய முறை அவருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்தாலும் சரி, அவர் ஒரு தப்பு செஞ்சிட்டார், இன்னொரு தப்பு செஞ்சிட்டார். என்ன? பெத்ஷெபாவோட ஒரு விஷயத்தனம் இல்லை வேசித்தனம், ஒரு விபச்சாரம் பண்ணிட்டார். அதை பண்ணிட்டதுக்கு பிற்பாடு சில நாட்கள், சில வருஷம் அதனுடைய என்ன சொல்கிறது, அதோடைய விளைவுகளோ அதோடைய அடி எதுவுமே பார்க்கல. அவர் தப்பு செஞ்சுட்டு ஹைட் பண்ணிவிட்டு அந்த நபருடைய மனைவியை இவர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, அவரை கேஷுவலாக போயிட்டே இருக்கிறார் இல்லையா? இப்படி கேஷுவலாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு அடியும் வரல, எதுவுமே வரல, எனக்கு என்னை யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் போயிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அனுப்புனார். யார்? தீர்க்கதரிசி இல்லையா? நான் தான் தீர்க்கதரிசி. அவர் வந்தோன்னு என்ன சொல்கிறார்? சில கதை மூலியமாக தாவீதை கண்டித்து உணர்த்துறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தாவீது ஒரு ராஜா, அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இவருக்கு கீழே தான் இருக்குது. இப்போ இவருடைய பேர் டேமேஜ் ஆகுது, யாரோ ஒருத்தர் வந்து இவருடைய பேரை கெடுக்க போகிறாங்க, இவர் செஞ்ச தப்பை எடுத்துகிட்டு வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க. யாருக்கோ தெரியல நினச்சா, ஆனால் திடீர்னு யாருக்கோ தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ராஜாவா யுத்த புருஷராக இருக்கிறாரு. அந்த 4 செவத்துக்கு நடுவில் இந்த தாவீது நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம்? நாத்தான் சொல்ல, நீ செஞ்ச தப்பு எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்ன பண்ண, ஏது பண்ண, யாரை கொலை செய்த, யாருடைய மனைவி இப்போ இருக்கிறது எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியும். இவர் நினச்சிருந்தா கொலை செஞ்சுருக்கலாம். ஆனால் தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் அடிக்கடி சொல்லுவேன், நீ தவறு செய்யும் பொழுது உன்னுடைய கெப்பாசிட்டி அவர் பார்ப்பார்.
நீ துணிஞ்சி வேணும்னு செய்றியா, பெருமையா மேட்டுமையா செய்றியா, நான் என்கிற அகங்காரத்தில் செய்றியா, பலவீனத்தில் செய்றியான்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய முறை கர்த்தரிடத்துல நான் போய் நிற்கணுன்ற ஒரு நேரம் இருக்கு இல்லையா, அந்த நிற்கணுன்ற நேரத்தில் நான் நிற்காம போகிறேன் பாருங்க. கர்த்தரிடத்துல போய் நான் நிற்கணும், அந்த நிற்கணுன்ற நேரத்தில் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்த உடனே, ஒரு குறிப்பிட்ட ஒரு growth வந்த உடனே, ஒரு லைஃப் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே, கொஞ்சம் அழகாக மாறிட்ட உடனே, அன்னைக்கு போய் ஆண்டவரத்தில் அடிச்சுட்டு அழுதன்னா இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கேர்லெஸ் தான் என்னை பலவீனமாக மாற்றி பாவம் செய்ய வைக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ப்ரேயர்லெஸ்னஸ் என்கிற ப்ரைட், ஜெபமென்மை, அதாவது ஜெபிக்காத ஒரு ஜெபம் என்னை பாவத்துக்குள்ள விழ வச்சிச்சு. ஆண்டவர் என்ன சொல்ல, நீங்களோ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ சோதிக்கிறவன் வரான், அந்த சோதனையில நீங்க விழாதபடி என்ன செய்யணும்? தாவீது யுத்தத்துக்கு போகணும். இன்றைக்கு நமக்கு யுத்தம்னா என்ன? முழங்கால் ஜெபம் தான் யுத்தம், ஜெபம் தான் யுத்தம் இல்லையா? அன்றைக்கு தாவீது எழுத்து பிரகாரமா அவர் ஒரு யுத்தத்துக்கு போனவா இருந்துச்சு. ஆனா யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது அந்த நாள்ல என்ன பண்ணார்னா, எல்லாரையும் அனுப்பிட்டார். நீங்கள்லாம் யுத்தத்துக்கு போங்க, எனக்கு என்னவோ இன்னைக்கு வர பிடிக்கல, நீங்க போய் ஜெயம் எடுத்துட்டு வாங்க, நான் வீட்டிலேயே இருக்கிறேன். யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தம் செய்யாமல் போகும் பொழுது யுத்த வீரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அல்லேலூயா. யுத்தம் செய்ய வேண்டிய ஒருத்தர் யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தம் செய்யாமல் போகும் பொழுது அந்த யுத்த வீரருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். இந்த யுத்த வீரராக இருக்கிற தாவீது யுத்தம் பண்ணணும், ஆனால் இவர் வீட்டில் இருந்ததுனால என்ன பண்ணுறது தெரியல. ரொம்ப போர் அடிக்குது, கீழே எவ்வளோ நாள் இருக்கிறது, மேலே போகிறேன், மேலே டெரஸில் போகிறேன் இல்லையா, வாசிச்சிருப்பீங்க. டெரஸில் போனதுனால தானே அவருக்கு பிரச்சனை. டெரஸில் போய் பார்க்கக்கூடாததை பார்த்தாரு, நிற்கக்கூடாத இடத்துல நின்றார், தகாத காரியத்தை பார்த்தார். பார்த்த உடனே இச்சை, பார்த்த உடனே சில வேசித்தனத்தின் எண்ணங்கள் கிரியை செய்து உடனே பெத்ஷெபா அபகரிச்சிடணும், வேசித்தனம் செய்யணும், அந்த தப்புக்குள்ள விழுந்துட்டாரு. விழுந்ததோட விட்டாரா? தப்பு செஞ்சிட்டதுக்கு பிற்பாடு அவங்களுடைய கணவனையே கொலை செய்துட்டாரு. கொலை செய்து இவங்க எடுத்துட்டாரு, ஒரு வைஃப் எடுத்துக்கினார். ஏன் தெரியுங்களா? அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் எதை செய்யணுமோ அவர் அதை செய்யலை. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிறாரு, நம்மளுடைய எந்த ஒரு எண்ணத்தில் தப்பு செய்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாருன்னு நம்ம அதை அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாது. ரெண்டு விதமாக இருக்கு. உண்மையாகவே என்னால் என்ன ஆண்டவர் அறியாத இருக்கிறேன் தெரியுங்களா, நான் ஆண்டவர் அறியாத, ஆண்டுடைய பலன் என்கிட்ட இல்லாத, கர்த்தர் அறிகிற அறிவின் மேன்மை இல்லாத, அவருடைய பலன் இவ்வளோதான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணாமல், வசனம் தெரியாமல், உபதேசம் தெரியாத இருக்கிற நேரத்தில் நான் விழுறேன் தெரியுங்களா. அப்போ கர்த்தர் அறிவார். பீட்டர், உங்ககிட்ட ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லை, உங்ககிட்ட வேர்ட் ஆஃப் காட் இல்லை, அதனால் நீ டினை பண்ணிடுவேன். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் காட் தரேன், அதுக்கப்புறமா நீ விழமாட்ட. அப்போ பீட்டருடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிறார். நீ ஆதியில் இருக்கும் பொழுது உன் வீக்னஸ் கர்த்தர் புரிஞ்சுப்பார். ஆனால் இப்போ நான் விழுறேன் தெரியுமா, நம்ம சொல்லலாம் அது எப்படி பெருமையாகும், நீ ஜெபிக்கலை, அதனால தான் நீ விழுற. நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுக்கல, அதனால தான் நீ விழுற. இப்படி தாவீது தப்பு செஞ்சுட்டார், கையும் கழுவ மாட்டிட்டார். ஆனால் அந்த நேரத்துலையும் நான் தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்ட உடனே அவர் எதுவும் செய்யாத, அவர் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, சங்கீதம் 51 அவர் எழுதுறதான், வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. 51 ஃபுல்லாக பெத்ஷெபாவோட அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் மாத்திரம் வாசிங்களா, அதில் போட்டிருக்கோம். 51 ஹெட்டிங், மேலே இருக்கிற ஹெட்டிங் மாத்திரம் வாசிங்களா. பெத்ஷெபாவிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாதான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடிய ஒரு பாட்டு இது. ராகா தலைவனுக்கு அவ்வளவுதான். அப்போ அந்த தாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது உணர்த்தினதான். அதில் தான் அவர் சொல்றது, ஆண்டவரே என்ன சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிலிருந்து எடுத்துடாதீங்க, உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிடாதீங்க, ஈசோப்பினால் என்னை சுத்தமாக்குங்க, அப்பொழுது நான் சுத்தமாவேன், நான் பனியை போல வெண்மையாவேன். இதெல்லாம் எப்போ சொல்றதுன்னா, இந்த தப்பு செஞ்சிட்டதுக்கு பிற்பாடு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தப்பு செஞ்சிட்டதுக்கு பிற்பாடு கூட பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்கே போய் உக்காரணுமோ அங்கே போய் புலம்புறது கிடையாது. இன்னைக்கு தப்பு செஞ்சிட்டதுக்கு பிற்பாடு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா,
தப்பு செஞ்சிட்டதுக்கு பிற்பாடு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம நேராக கில்ட்டி கான்ஷியஸில் ஏதாகிலும் ஒரு இடத்துல போய் உட்காந்துலான்னு போய் உட்காந்துடுறோம். இல்லை ஏதாகிலும் ஒரு தவறான ஒரு அடிக்ஷனோ ஏதோ தவறான காரியத்துக்குள்ளே ஈடுபடலான்னு ஈடுபட்டுடுறோம். இல்லை தவறான ஒரு 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 இடங்களில் போய் சில காரியத்தை செஞ்சிடுறோம். ஏன்னா அதை செய்யும் பொழுது இதை நான் மறந்துடுறேன். ஸோ இந்த ஒரு சில அடிக்ஷனோ, சில விதமான இல்லை மூவி பார்க்குறதோ, சில கேம் ஆடுறதோ, சில விதமான காரியங்களுக்குள்ளே போய் ஈடுபட்டுடுறோம். ஏன்னா இதில் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த மைண்டு வர்றது கிடையாது. 2 பேரும் அவங்க முன்னாடி வைக்கிறேன். ஒருத்தர் யூதாஸ், ஒருத்தர் பேதுரு. 2 பேருமே தப்பு செஞ்சாங்க. 2 பேருக்குமே கில்ட்டி கான்ஷியஸ் வந்துச்சு. 2 பேருமே ரிப்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் 2 பேரில் பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் இயேசுவே யோசிச்சுட்டு இருந்தார், ஒருத்தர் இயேசுவை யோசிக்காத அவர் தன்னையே தான் செய்த தவறுகளையே யோசிச்சுட்டு இருந்தார். தன் தவறுகளையே யோசிச்சுட்டு இருந்த யூதாஸு ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுவாருன்ற ஒரு எண்ணமே தனக்கு வரல. அவர் போய் என்ன பண்ணார், மாண்டு கொண்டு செத்து போயிட்டாரு. ஆனால் பேதுருவோ ஆண்டவரே யோசிச்சிருக்கிறார். திடீர்னு இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்துட்டார்னா எப்படி இருக்கும், அவர் வந்துட்டு என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும். இயேசுவே யோசிச்சுட்டு இருந்த பேதுரு இடத்துல ஆண்டவர் மறுபடியும் போய் ரெஸ்டோர் பண்ணார். அந்த அன்பின் ஐக்கியத்தை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த தாவீது எந்த சூழ்நிலைகள் நேரத்துலையும் கர்த்தரிடத்துல போய் முறையிடுவார். இதனால தான் சொல்றார், இக்கட்டு வருது எனக்கு, இக்கட்டு நேரத்திலே நீர் என்னை காப்பாற்றுவேன், நீரே எனக்கு மறைவிடமாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு சேஃபான ஒரு இடம், எனக்கு சேஃப்டியை நீங்கள் தான், எனக்கு சேஃபான ஒரு சேஃப் ஜோன்னு சொன்னால் அது நீங்கள் தான் அப்படின்னு இவர் கர்த்தரை பார்த்து முறையிடுறாரு. அடுத்த வசனத்தில் கர்த்தர் இவரை பார்த்து சொல்கிறாரு, கிளியரான்னு சொல்கிறார், பயப்படாத நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், பயப்படாத நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ, டீச் யூ இன் த வே யூ ஷுட் கோ. தாவீது உனக்கு சொல்லி கொடுக்குறேன்ப்பா, நீ எதை முடிவு எடுக்கணும், நீ எங்கே நடக்கணும், நீ எதை செய்யணும், நீ எதை பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் தாவீதோட லைஃப் ஸ்டோரி பாருங்கள், கடைசி வரைக்கும் கர்த்தர் அவரை நடத்தினார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலரை சொல்லப்பட்டிருக்கு, இவன் என் இருதயத்திற்கு, இவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் எழுதியிருக்கிறபடியே அவர் அப்படி இருந்தாருன்னு இந்த அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் எல்லா நேரத்துலையும் ஆண்டுகிட்ட போய் தான் அவர் என்கொயர் பண்ணுவார். இதை தான் நம்ம அங்கே வாசித்தோம். எந்த இடத்துலனா, அமலேக்கியர்கள் இந்த தாவீதின் குடும்பத்தையும் தாவீதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டதுக்கு பிற்பாடு இந்த தாவீது நேராக கர்த்தருடைய சமூகத்தில், நீங்கள் அதில் வாசிச்சிங்கன்னா, தன்னுடன் வந்தவர்கள் இந்த தாவீதை கொலை செய்யணும்னு நினச்சாங்களாம். வாசிங்களா 1 சாமுவேல் 30 4வது வாசிங்க, 4வது வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 வாசிங்க, 4 வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 வாசிங்க. 1 சாமுவேல் சாப்டர் 34 அதுக்கப்புறமா 6ல இருந்து வாசிங்கப்பா. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதில், அதாவது மனசு உடைஞ்சதுனால் அவனை பாருங்க, கூட வரந்தவங்க இப்போ என்ன பண்ண பார்க்குறாங்க, உன் கூட வந்ததுனால தான் என் குடும்பமும் போச்சு. தாவீது கூட போனவங்க நல்லதும் செஞ்சார், எத்தனையோ விதத்தில் உதவியாகவும் இருந்தார், இவருக்கும் தான் அடி விழுந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உன் கூட வந்ததுனால தான் எனக்கும் அடின்னு சொல்லி தாவீதை கல்லறைந்து கொலை செய்யணும். அப்படி தானே போட்டுக்கு வாசிங்க. தாவீது நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமாகி அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவ்வளோதான். தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் போய் கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்ணுறாரு, முறையிட்டார், என்கொயர் பண்ணார், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும். அவர்கள் என்னதான் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை ஒரு மனுஷன் முன்னாடி வச்சு பற்றி கொண்டானா எத்தனை பேர் எதிர்த்தாலும் திரும்பி பார்த்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் பின்னாடி துரத்திட்டு வந்தாலும் அதெல்லாம் திரும்பி பார்த்து ஐயோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு நோக்கம் ஒன்று தான், என் முன்னாடி கர்த்தரை வச்சிருக்கிறேன்,
அதனால தான் தாவீது சொல்றார், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பதாய் நான் நிறுத்தி வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படவே மாட்டேன். அவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க, என்னன்னா செய். அவங்க பேசிகிட்டே இருக்காங்க, என்னன்னா பேசு. என்னை சாகடின்னு நினைக்கிறேன், என்ன வேணால் செய்துட்ருக்கோம். ஆனால் என் அப்பா கிட்ட பேசுகிறத மட்டும் யாரும் தடை செய்ய முடியாது. பேசிகிட்டே இருக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? நீ போ, நீ இழந்ததை நீ பெற்றுக்கொள்ளுவாய். சிறியதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் உனக்கு என்ன சொந்தமோ அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஏன் மனுஷ ஆலோசனை கேட்கல. பின்னாடி இருக்கிறவங்க கோபமாக இருக்கிறவங்களுடைய வார்த்தையை பெருசாக எடுத்து அதை ப்ரெஷராக எடுத்து அவசரமாக ஒரு முடிவு எடுக்கலை. ஏன்னா இப்படி 4 பேர் என்ன கேவலமாக, 4 பேர் என்ன இப்படி சொல்கிறாங்களே, 4 பேர் என்ன அழிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, 4 பேர் என்ன அசிங்கப்படுத்துறேன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் அவசரமாக முடிவு எடுக்கலை. நீங்கள் தானே நம்மளுடைய பெரிய பிரச்சனை. 4 பேர் இடத்துல ஒரு பண பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அவங்க என்னை அழிச்சிருவாங்க, என்னை முடிச்சிருவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, அவசரப்பட்டு போய் முடிவு எடுக்கிறோம். ஆனால் தாவீது எங்கேயுமே ஓடலை. விழுந்தாலும் வளர்ந்து விழுறேன், உங்கள் பாதத்திலே வந்து விழுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தப்பு செஞ்சேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு அடி விழுந்துச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யுத்தம் வருது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோலியாத் வரார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அமலேக்கியர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிலிஸ்தியர் வராங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத மட்டும் நான் செய்கிற ஆண்டவர். அதுதான் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு பிடிச்சிச்சு. அல்லேலூயா. அவர் கர்த்தரிடத்தில் முறையிட்டு அவர் ஆலோசனை கேட்டு செயல்படுறாரு. அங்கேயே அவர் பார்த்ததுனால அவங்க அசிங்கமாக கேவலமாக பேசினவங்களே பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், நடத்தினார். அல்லேலூயா. அவர் கர்த்தரிடத்தில் முறையிட்டார், என்கொயர் பண்ணார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு நீ நானும் யாருக்கிட்ட போய் புலம்புறோம்? யாருடைய வார்த்தை அதிகமாக கேட்குறோம்? உங்களுக்கு ஒரு கடத்தினாலேயோ இல்லை திருமணத்தின் காரியத்தினாலேயோ இல்லை எதிர்காலமோ இல்லை படிப்போ இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு காரியமோ எதுவாக இருக்கட்டும், ப்ரெஷர் தான். அந்த ப்ரெஷரில் யாரை தேடுறோம்? ஆப்ஷன் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை தேடுறோம். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நான் வேற ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு நான் கர்த்தரை வந்து தேடினா கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தர் இடத்துல நீ ஒரு எம்டி வெசலாக போய் நீ உட்காந்தாதான் எம்டி வெசல் அவர் ஃபில் பண்ணுவார். ஏற்கனவே ஒரு அழுக்கான தண்ணியை சுமந்துட்டு வந்து ஊற்றுங்கன்னா அழுக்கோடு பரிசுத்தம் சேரவே சேராது. உன் பாத்திரம் காலியாக இருந்துச்சுன்னா அவர் அதை சுத்தப்படுத்தி அதற்கு பிற்பாடு அதற்குள்ள தன்னுடைய பரிசுத்த ஜலத்தை ஊற்றி அதை நிறைத்ததோடு விடுறதில்லை, அந்த பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரமாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. இதுதான் பிரச்சனை. நம்ம யாருடைய சத்தத்தை அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? தயவு செய்து ஆண்டுடைய சமூகத்தில் வரீங்களா? ஜீரோவாக வாங்க, எம்டி வெசலாக வாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்க ரெடி ஆண்டவரே, நான் கேட்குறேன். நம்ம போய் எத்தனையோ மனுஷர் இடத்துல நம்மளுடைய பிரச்சனைக்கு போய் 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 புலம்புறோம். அந்த மனுஷனிடத்துல போய் ஆலோசனை கேட்குறோம். அந்த மனுஷனிடத்துல உதவி வரோம் நாமளும் போய் பிரயாசப்படுறோம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இவ்வளோ பிரயாசப்பட்டும் எதனா மாறி இருக்கா? எதனா சேஞ்ச் ஆயிருக்கா? இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது நடந்திருக்கா? டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, நாள் வேஸ்ட்டு, காலம் வேஸ்ட்டு. அந்த ஒரு 30 days தேவ சமூகம், 30 daysல நீ டே 1 உட்காந்து இருந்தாலும் 30 நாள் வேஸ்ட்டாக விட்டுருக்க மாட்டார். அந்த 1வது நாள் ஆண்டவர் உன் தேவையை சந்திச்சிருப்பார். அந்த 1வது நாள் தாவீது கண்டி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துராமல் இருந்திருந்தா 100% அவங்க குடும்பத்தை காப்பாற்றிருக்க முடியாது. இன்னைக்கு உன் குடும்பம் காப்பாற்றப்படணுமா? தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரு. இன்னைக்கு உன் பிரச்சனை மாறணும்னு நினச்சி எதுக்கு நீ போய் செகண்ட் ஆப்ஷனாக வச்சு கர்த்தத்தில் உட்கார? பேச மாட்டுறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் பேசுறது எனக்கு திருப்தியாகவே இல்லை, எனக்கு அது பர்ஃபெக்டாகவே இல்லை, மறுபடியும் மனுஷக்கிட்ட போய் நான் புலம்புறேன். தயவுசெய்து சொல்கிறேன், தாவீது மாதிரி 4 பேர் உன்னை பின்னாடி இருந்து உன்னை கேவலமாக பேசட்டும், உன்னை சாகடிச்சிருவேன்னு சொல்லட்டும், உன் வாழ்க்கையை முடிச்சிருன்னு சொல்லட்டும், உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லட்டும், உன்னை என்ன வேணால் செய்கிறேன்னு சொல்லட்டும். ஏன்னா இப்போ உங்ககிட்ட திராணியமும் இல்லை, கொடுக்கறதுக்கு பணமும் இல்லை, உங்ககிட்ட பலனோ இல்லை, சொல்கிறதுக்கு ஒரு ஆலோசனையும் இல்லை, எதுவுமே இல்லை. உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம் இயேசு மட்டும்தான். வந்து விழுறிய ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்துரு. தன் பலன் குறுகி போகிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவர் அழுதார். அப்படி தான் போட்டிருக்கு. தாவீதோட பலன் ஃபுல்லாக போகிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து முறையிட்டு அழுகிறார். 2வது என்ன வசனம் சொல்லுது? தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, டேவிட் என்கரேஜ் ஆர் ஸ்ட்ரென்தன் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டாரு. அப்படி கர்த்தரை பார்த்துட்டதுக்கு அப்புறம் திரும்புறார். என்னப்பா
என்னை கொலை செய்யணும் அடிக்கணும் என்னன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், என் கூட வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் உன்னை விழுங்கலாம் என்று சொல்லி, நீ செய்த தவறு நிமித்தமாக விழுங்கலாம் என்று சொல்லி உன்னை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்திட்டு இருந்தாலும் தயவு செய்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டோட்ட என்கரேஜ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே தப்பு செஞ்சுட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஆலோசனை கேட்க கேட்க நிஜமாக சொல்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் போய் சொல்ல. பேசுறது பேசுகிறீங்க, ஏசப்பா கிட்ட மட்டும் பேசுங்க. டைமும் வேஸ்ட் ஆகாது, எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாது. தேவனோடு பேசுகிறவர்கள் நிஜமாக சொல்கிறேன், அவருடைய மகிமையை சுமந்து வருகிறவர்களாக இருப்பாங்க. அவர் பலவான வருகிறவர்களாக இருப்பாங்க. தேவனோடு பேசுகிறவர்கள் பிரச்சனை அவங்களுக்கு ஆண்டவருக்கு எப்படி தூசியோ இவர்களுக்கும் பிரச்சனை தூசி தான். அதனால கர்த்தர் இடத்துல பேசுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் பேசுறது பேசுகிறேன், இல்லை விழுகிறது விழுறேன், உங்கள் சமூகத்திலே நான் என்னை சாஷ்டாங்கமாக ஒப்பு கொடுத்துறேன். ஆண்டவரே